ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க இருக்கங்க. மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த குரூப் 4ல என்னவெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு, என்னவெல்லாம் கட் ஆஃப் யாருக்கெல்லாம் வர இருக்கு பற்றி ஒரு முழுமையான அலசலை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காகவே நான் இப்ப சொல்ல போறேங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமா குரூப் 4ல சொல்லிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்ட முறையில பல்வேறு விதமான குழப்பங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்கு. ரிசல்ட்டே பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் வெளியிடுவாங்களா, இது இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் வெளியிட்டா கட் ஆஃப் கிடைக்குமா, இல்ல தேர்வு இந்த மாதிரி நடக்குமா, தேர்வுல முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் டிஎன்பிஎஸ்சி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகப்படியான ப்ரெஷர்ல போறாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வுகள் மறு தேர்வு நடத்தப்படுமா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்கிறாங்க. மறு தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம்? ஸோ இந்த குரூப் 4 உடைய தேர்வு மறு தேர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மறு தேர்வு வச்சா யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய கோச்சிங் சென்டர் பாத்தீங்கன்னா ஓப்பன் அவுட்டா சொல்லிட்டாங்க. எங்க கோச்சிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா 150 பேர் மார்க் வாங்கினவங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதோடைய உண்மையான நிலவரத்தை நம்ம அலசி பாக்குறப்ப 150 80 எல்லாம் கிடையாது, 110 வாங்கினவங்களே 10 பேர் கிடையாதுன்ற அளவுக்கு தான் இருக்கு கோச்சிங் சென்டருடைய தற்போதைய நிலைமை. சோ இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்லாம் டிஎன்பிஎஸ்சி சார்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தாலும் இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட் குறித்து நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி சார்பாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்க்கலாமே. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சார்பா நாங்க இந்த மறுதேர்வெல்லாம் கிடையாது, ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் அக்டோபருக்குள்ளார வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சார்நிலை பணியில் அடங்கிய மின்துறை மற்றும் ஆய்வாளர், இந்த மாதிரி மின்சாரத்துறையில டிஎன்பிஎஸ்சியும் இப்ப சேர்த்ததுனால அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான பலுக்கள் அதிகமா போறதுனால இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இது எல்லாமே வைக்கும்ன்றது சாத்தியமே இல்லாம போயிடுச்சுங்க. சோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில மறுதேர்வுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது, நம்ப வேண்டாம். இந்த மாதிரி மறுதேர்வு வைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க நம்பவே வேண்டாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? தேர்வுடைய ரிசல்ட்டே வெளியிட போறாங்க, ஆனா எதுக்கு மறுதேர்வு வைக்க போறாங்க, என்ன ரீசனுக்காக மறுதேர்வு வைக்க போறாங்க, முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சராமரியான பதில்களை நாளுக்கு நாள் கொடுத்தவங்க தாங்க இருக்கு. சோ இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் கொடுத்து ஆகணும், என் புக்கில் நான் படிச்சேன், அந்த புக்கில் இருக்கிறதா நான் சரி நான் எடுத்துக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிட்டே கேட்கறாங்க. எனக்கு 30 மார்க் நீங்க போட்டுதான் ஆகணும்ட்டு. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கா இருந்தா மட்டும்தான் அது எடுத்துக்குவோம், அதெல்லாம் கிளைம் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளைம் ஆகிறது கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்டாண்டர்டான புக் இருந்தா மட்டும்தான் அது பாத்தீங்கன்னா வேலிட் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டா புக் இல்லை அப்படின்னா நான் வேலிட்ல அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். சோ இந்த மாதிரி திடீர்னு அப்டேட் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில நடத்திட்டே தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி சார்பாக அடுத்தடுத்த அப்டேட் வந்திருக்கு. இப்போது இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் தான் நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். சோ இது ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, மறு தேர்வுன்றது நடத்த வாய்ப்பே இல்லை. ஆனா டிஎன்பிஎஸ்சில வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா உயர்த்துறதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கு. 2026ல குரூப் 4 தேர்வு கண்டிப்பா நடக்கும். அந்த நடக்கிறப்ப வேகன்சிஸ் கண்டிப்பா மாறும். சோ இந்த நிலைமை தாங்க தற்சமயம் டிஎன்பிஎஸ்சி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதையே வச்சு கழுத்து இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்பவே வேண்டாம், மறுதேர்வு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சோ கட்டணம் தான் நம்ம பார்க்கலாம். விஏவுக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120ங்க. அது ஜூனியர் ஸ்டூடெண்ட்
இது ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லிம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லிம் 123, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118ங்க. டைபிஸ்ட் ஜிடி 140, பிசி 135, பிசி முஸ்லிம் 150, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சி 120, எஸ்சி 118, எஸ்டி 116ங்க. பிஎஸ்டிஎம் இருக்கும் பட்சத்துல ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லிம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105ங்க. அடுத்து எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவா இருக்கும் பட்சத்துல கட் ஆஃப் கண்டிப்பா மாறும். ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லிம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100ங்க. சேஃப் ஜோன் பாக்குறப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கா 100 மதிப்பெண்கள் இருந்தா நிச்சயமா பணி வாய்ப்பு கிடைக்கும். விரைவில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆர்டர் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.